வணக்கம். செல்வகுமாரின் இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கையும் முன்னறிவிப்போம். 2026 ஜனவரி 30 வெள்ளிக்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை இலங்கைக்கானது. அடுத்தடுத்த தாழ்வு சுழற்சிகள் இலங்கைக்கு தெற்கு புறமாக, இலங்கைக்கு நெருக்கமாக மேற்கு நோக்கி வந்து தென்மேற்கு நோக்கி திரும்பி தெற்கு நோக்கி திரும்ப இருக்கிறது, நிலநடுக்கோட்டு பகுதியை நோக்கி. ஆக இலங்கையை அடைந்து இலங்கைக்கு தெற்கு புறமாக நிலநடுக்கோட்டு பகுதியை நோக்கி திரும்ப இருக்கக்கூடிய அடுத்த நிகழ்வுகள் இலங்கைக்கு கனமழை பொழிவை கொடுப்பதற்கு சாதகம் ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ந்து நாம் முன்னெச்சரிக்கை கொடுத்து கொண்டுதான் வருகிறோம். பிப்ரவரி 15 வரை இலங்கையில முன்னெச்சரிக்கை தேவை என்பதையும், மழை பொழிவு இருக்கிறது என்பதையும், இப்பொழுது ஆய்வறிக்கையின்படி பிப்ரவரியிலையும் இருக்கு, மார்ச்லையும் மழை இருக்கு. அதன் அடிப்படையில் இப்பொழுது முதல் நிகழ்வாக, இப்போ இந்த அறிவிப்பின் முதல் நிகழ்வாக இன்றைக்கு இலங்கையோட தென்கிழக்கு பகுதியில் மழை பொழிவை தொடங்கக்கூடிய நிகழ்வு நெருங்கி வந்திருக்கிறது. அதன் அடிப்படையில் பட்டிகோலா, அம்பாறை மற்றும் கல்முனை இந்த பகுதியிலிருந்து ஹம்மந்தோட்டா வரைக்கும் இன்றைக்கு காலை மழை பொழிவை தொடக்கும். பிறகு படிப்படியாக இலங்கையோட தெற்கு அரை பகுதி அனுராதாபுரத்திற்கு தெற்கே, திரிகோணமலைக்கு தெற்கே, இன்னும் சரியா சொல்ல போனால் பட்டிகோலா மற்றும் கண்டி இதன் சுற்று வட்டார பகுதி நல்ல மழைப்பொழிவை கொடுப்பதற்கு சாதகமாக இருக்கிறது. கொழும்பு, ஜெயவர்தனபுரம் மற்றும் காலி, ஹம்மந்தோட்டா இந்த பகுதிகளுக்கெல்லாம் இன்றைக்கு கனமழை தெரிகிறது. அதாவது ஜனவரி 30 வெள்ளிக்கிழமை காலை, மதியம், மாலை நல்ல மழைப்பொழிவை கொடுப்பதற்கு சாதகம் இருக்கு. நாளை அதிகாலை, அதாவது அதோட நிகழ்வோட நெருக்கம் மற்றும் முன்னேறுதல் காரணமாக திரிகோணமலை வரைக்கும் இன்றைக்கு மழைப்பொழிவை கொடுக்கக்கூடிய இந்த அமைப்பு நாளை முல்லைத்தீவு, வவுனியா, அனுராதபுரம், தலைமன்னார் மற்றும் திரிகோணமலைக்கு தெற்கேயும் ஒட்டுமொத்தம், அதாவது இன்றைக்கு திரிகோணமலை அனுராதபுரத்திற்கு தெற்கே, நாளை முல்லைத்தீவு, தலைமன்னாருக்கு தெற்கே மழைப்பொழிவை கொடுப்பதற்கு சாதகம் இருக்கு. நாளை 31ஆம் தேதி முல்லைத்தீவு, தலைமன்னாருக்கு தெற்கே. அதுவே படிப்படியாக நாளை மதிய மாலையில முல்லைத்தீவிற்கு சற்று வடக்கேயும், அது அந்த யாழ்ப்பாணம் தவிர்த்து பிற பகுதிகளிலையும் மழைப்பொழிவை கொடுப்பதற்கு சாதகம் இருக்கு. 31ஆம் தேதி இரவு யாழ்ப்பாணம், காங்கேசன்துறை மற்றும் தலைமன்னாருக்கு கூட மழைப்பொழிவை கொடுக்கும். ஆக இன்றைக்கு திரிகோணமலைக்கு தெற்கே, நாளை முல்லைத்தீவிற்கு தெற்கே, நாளை இரவு யாழ்ப்பாணம், காங்கேசன்துறை உட்பட மழைப்பொழிவு. இதுல கனமழைப்பொழிவு எடுத்துக்கிட்டீங்கன்னா இலங்கையோட தெற்கு தென்கிழக்கு பகுதியில அடிக்கடி கனமழை பொழிவை கொடுக்கும். வடக்கு கிழக்கு மாகாணங்களை பொறுத்த வரைக்கும் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை முன்னேறி கொடுக்கும். 1ஆம் தேதி 2ஆம் தேதியுமே மழை இருக்கு, நல்ல மழைப்பொழிவு. ஒட்டுமொத்த இலங்கைக்கு பரவலான மழைப்பொழிவு 31/1/2 இன்றைக்கே மழைப்பொழிவை தொடக்கி தீவிர மழைப்பொழிவை இலங்கையோட தென்கிழக்கு பகுதி, திரிகோணமலைக்கு தெற்கே பாட்டிகோலா, அம்பாறை, கல்முனை மற்றும் கட்டி போன்ற பகுதிகள், உள்ளே பார்த்தீங்கன்னா ஹம்மந்தோட்டா, காலி, கொழும்பு மற்றும் உள்ளே புத்தளம் வரைக்கும் கூட கொடுக்கலாம். இன்றைக்கு நாளைக்கு கண்டிப்பா புத்தளம் உண்டு, நாளை மறுநாள் தலைமன்னார் கண்டிப்பா உண்டு. அவ்வப்பொழுது யாழ்ப்பாணம், காங்கேசன்துறைக்கெல்லாம் எட்டி பிடிக்கும். அனைத்து மாகாணங்களுக்கான மழை 1-2 31/1/2 இன்றே மழைப்பொழிவு இலங்கையோட தெற்கு அரை பகுதியில் தொடங்க இருக்கிறது. அது ஏற்கனவே வெடிப்பு இருக்கக்கூடிய இடங்கள்ல கனமழை பொழிந்தால் சற்று நிலச்சரிவு ஏற்படுத்தலாம். வெடிப்பு ஏற்பட்டிருக்கூடிய இடங்கள்ல கனமழை பொழிந்தால் நிலச்சரிவு ஏற்படுத்தலாம். அதே நேரத்தில் அணைகள் நீர்பிடிப்பு பகுதிகளில் கண்டிப்பா மழைப்பொழிவை கொடுக்கும். அணைகள் திறக்கும் சூழலும் ஏற்படலாம். நாம முன்னெச்சரிக்கையா இருக்க வேண்டிய இடம் அணைகள் நீர்பிடிப்பு பகுதிகள், அணை திறந்தால் ஆற்றங்கரையோர பகுதிகள், அடுத்தது வெடிப்பு ஏற்பட்டிருக்கூடிய மலை பகுதிகள். இங்க மட்டும் முன்னெச்சரிக்கை தேவை. இந்த 2ஆம் தேதிக்கு அப்புறம் 3ஆம் தேதி 4ஆம் தேதி மழை இருந்துட்டு தான் இருக்கும். தூறல், நனைக்கும் மழை, லேசான மழையாக இருந்துட்டே தான் இருக்கும். ஏன்னா அடுத்த நிகழ்வு வருவதற்குள், இந்த நிகழ்வு போய் இணைவதற்காக தென்கிழக்கு நோக்கி திரும்பும் பொழுது அது மழைப்பொழிவை கொடுத்துட்டு தான் இருக்கும். தீவிரம் சற்று குறைந்திருக்குமே தவிர 2ஆம் தேதி வரை கொஞ்சம் கனமாகவும், 3ஆம் தேதி 4ஆம் தேதி கொஞ்சம் தீவிரம் குறைந்தும் மழைப்பொழிவை கொடுத்து கொண்டுதான் இருக்கும். அனைத்து மாவட்டங்களுக்கும் இருக்கு. மீண்டும் 4ஆம் தேதியிலிருந்து தீவிரமடைந்து 5-6 தேதிகளில் கனமழை பொழிவை கொடுக்கும். 5-6 தேதிகளில் அதே கண்டி,
மற்றும் அம்பாறை, பட்டிகோலா, அப்படியே அனுராதபுரத்துக்கு தெற்கே, திருகோணமலைக்கு தெற்கே, புத்தளத்துக்கு தெற்கே உள்ள பகுதிகள் மீண்டும் 4-5 கனமழை பொழிவை கொடுக்கும். 6ஆம் தேதியும் மழைப்பொழிவை தொடரும். 6, 7 தொடர்ந்து கொண்டிருக்கும் இலங்கைக்கு. அதற்கு பிறகு கொஞ்சம் இடைவெளி கொடுக்கும். அதற்கு பிறகு என்ன ஆகும்னா, பெருசா இடைவெளி கொடுத்துறாது. ஒரு அடுத்த நிகழ்வு 12ஆம் தேதி வருது. ஆக 7ஆம் தேதி 8, 9, 10, 11 8, 9, 10, 11 கொஞ்சம் இடைவெளி கொடுத்தாலும் மிரட்டும் வானம், மேகமூட்ட வானிலை இதெல்லாமே இருக்கும். அவ்வப்பொழுது ஆங்காங்கே தூறலை கொடுக்கும். அடுத்த நிகழ்வு 12ஆம் தேதி இலங்கைக்கு மழைப்பொழிவை கொடுக்கும். 13, 14 நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும். அது முல்லைத்தீவு, தலைமன்னார் வரை முன்னேறி கொடுக்கும். புரிஞ்சுதா? இப்ப நிகழ்வுகளின் நாள் எது? 30, 31, 1, 2 30, 31, 1, 2 படிப்படியாக முன்னேறி நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும். 3 நாளும் மழை இருக்கும். 3ஆம் தேதியும் மழை இருக்கும். 4, 5, 6, 7 4, 5, 6, 7 அடுத்த நிகழ்வால் அனைத்து மாகாணங்களுக்கும் மழைப்பொழிவை கொடுக்கும். 8, 9, 10, 11 இடைவெளி. 12 அடுத்த தீவிர மழை 13, 14, 15 இருக்கும். அடுத்தது 15ஆம் தேதி இன்னொரு நிகழ்வு வந்துருது. அது ஒட்டுமொத்த இலங்கைக்கு கனமழை பொழிவை கொடுக்கும். இப்படி அடுத்தடுத்த நிகழ்வுகள் இலங்கைக்கு வந்த வண்ணம் தான் இருக்கும். இலங்கைக்கு தண்ணீர் பிரச்சனை இருக்காது. வறட்சி என்றதுக்கு பேச்சுக்கே இடமில்லை. கோடையிலும் மழை இருக்கு. பிப்ரவரி, மார்ச் 2 மாதமுமே அடுத்தடுத்த நிகழ்வுகளின் வரிசையாகத்தான் இருக்கும். பிப்ரவரியிலேயே நிறைய மழை பொழிவை கொடுத்தனும். மார்ச்லயும் மழை இருக்கு. இப்ப என்ன பிரச்சனைனா, அணைகள் நீர்பிடிப்பு பகுதிகளில் கடந்த ஆண்டு பிப்ரவரியில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தி நினைவிருக்கலாம். இந்த வருஷமும் அணைகள் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்யக்கூடிய மழை, அணை நீர் திறப்பின் காரணமாக தாழ்வான ஆற்றங்கரையோர பகுதிகள் வெள்ளம் சூழலாம். மலைகள்ல வெடிப்பு ஏற்பட்டிருக்கூடிய இடங்கள்ல இந்த மழைப்பொழிவு வெடிப்புக்குள் நீர் புகுந்ததால் அது நிலச்சரிவை ஏற்படுத்தலாம். பெரிய அச்சம் கொள்ள வேண்டாம். டிட்வா புயல் போல பெரிய ஒட்டுமொத்த தேசத்திற்கே ஒரு அச்சுறுத்தல் என்று நான் சொல்லவில்லை. அவ்வப்பொழுது ஆங்காங்கே பெய்யக்கூடிய மழை ஒரு சில இடங்கள்ல 10, 15, 20 சென்டிமீட்டர் கூட பெய்யலாம். 200 மில்லிமீட்டர், 100 மில்லிமீட்டர், 50 மில்லிமீட்டர், 20 மில்லிமீட்டர் என்று 10 மில்லிமீட்டர்ல இருந்து 200 மில்லிமீட்டர் வரைக்கும் கூட ஆங்காங்கே இருக்கும். ஆனால் ஒரு சில இடங்கள்ல தான் 100 மில்லிமீட்டருக்கு மேல இருக்கும். ஓரிரு இடங்கள்ல தான் அது 150 மில்லிமீட்டர், 200 மில்லிமீட்டர்ல இருக்கும். அது எல்லா நாளும் கிடையாது. இந்த உச்சபட்ச ஒவ்வொரு நிகழ்வுக்கும் ஒரு நாள், அதாவது 30, 31 தெரியுது. இதில் அதிகபட்ச உச்சபட்ச நாள். அடுத்த நிகழ்வுல 5, 6 தெரியுது. அடுத்த நிகழ்வுல 12, 13, 13, 14 தெரியுது. இப்படி இந்த நாள்ல உச்சபட்ச நாள் மழைப்பொழிவு நாள் 30, 31, 1 வச்சுங்க. அடுத்த நிகழ்வு 5, 6, 7 உச்சபட்ச மழை பொழிவிட்டால் அடுத்த நிகழ்வு 12, 13, 14 இந்த நாட்கள்ல மட்டும்தான் நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கூடிய, வெடிப்பு ஏற்பட்டிருக்கூடிய இடங்கள்ல கொஞ்சம் முன்னெச்சரிக்கை தேவை. அச்சப்பட வேண்டாம், கொஞ்சம் முன்னெச்சரிக்கை தேவை. அடுத்தபடியா அணைகள் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்யக்கூடிய மழை, அணை நீர் திறக்கப்பட்டு ஆற்றங்கரையோரில் தாழ்வான பகுதிகளில் வெள்ளம் சூட வாய்ப்பு இருக்கிறது. அந்த நாளும் இதே நாள் தான். 30, 31, 1, 5, 6, 7, 12, 13, 14 இந்த நாள். பிற நாட்கள் எல்லாமே மழை இருந்து கொண்டுதான் இருக்கும். இலங்கைக்கு அடுத்தடுத்த நிகழ்வுகள் காத்திருக்கிறது. இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன். நன்றி.